எங்க பாண்டி பார்த்தீங்கன்னா, வானதிய இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. போற வழியில வானதியும் பார்த்தீங்கன்னா, போற வழியில "எதுக்கு உம்முன்னு இருக்க? பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்டா, உடனே பாண்டியும் பார்த்தீங்கன்னா, "நீ பண்ண காரியத்துக்கு பைக்லேருந்து கீழ தள்ளி விட்டுருவேன். அமைதியா வான்னு" சொல்லுவாங்க. வானதியும் பார்த்தீங்கன்னா, வண்டிய நிறுத்தி, "இப்ப நான் என்ன பண்ணேன்? உண்மைய தானே சொன்னேன்" அப்படின்னு கேட்க, "நீ உண்மைய சொல்லும்போது அண்ணியோட முகத்த கவனிச்சு, உன்னலாம் அங்க கூட்டிட்டே போயிருக்க கூடாது. என் தப்பு தான். நம்ம வானதியும் தெரியாம பேசிட்டேன்" அப்படின்னு சமாதானப்படுத்திருவாங்க. அது மட்டுமா, சும்மா இல்லாம மெடிக்கல்ல வச்சு டாக்டர் வீட்டுக்கு கிளம்பலான்னு போற நேரத்துல, டாக்டர கூப்பிட்டு ஏதாவது ஜோக் சொல்லுங்களேன்னுட்டு பாண்டிக்கு முன்னாடி கேட்க, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் சொல்ல, நம்ம பாண்டிக்காக எரிச்சலா வந்தா கூட, "சரி பரவால்ல, நல்லா தான் சார் ஜோக் சொல்றீங்கன்னுட்டு" டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சோழன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டிவி வாங்கிட்டு வரையும், பழம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் சேரன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் பணத்த கேட்கறதுக்காக ஓனர் கால்ல விழுந்து அப்படின்னு கேட்டதான், உடனே சோழன் "யார் சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, வானதி எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதான். அது ஒரு சரியான லூசு. நிலாவுக்கு தெரியுமான்னு கேட்க, நிலாவுக்கு விஷயம் தெரியும் சொன்னதுதான். அது மட்டும் இல்ல, சோழனும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள போகையும், நிலாவும் பார்த்தீங்கன்னா கதவை போட்டுங்கன்னு சொன்னதான். சோழனும் பார்த்தீங்கன்னா மைண்ட் வைஸ்ல இன்னைக்கு அடி நமக்கு கன்ஃபார்ம் தான். சரி நிலா, என்ன திட்ட தானே போற, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க.